வணக்கம் நண்பர்களே. நான் இன்று உங்களுடன் பகிர போகிற இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. என் வாழ்க்கையில் முற்றிலும் உணர்ந்த அனுபவபூர்வமாக சொல்கிற விஷயம். நான் பயன்பெற்ற மாதிரி நிறைய பேர் பயன்பெறணும்னு அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது என்னென்னா, அதுதான் வெற்றியாளர்கள் நேரம், இல்லைனா பிரம்ம முகூர்த்தம். நம்மில் பலர் நினைப்போம், காலைல சீக்கிரம் எழுந்தால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் அதை முயற்சி செஞ்சேன். அந்த ஒரு நாள் என் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சது. ஆமாங்க, முதல் நாள் எழுந்துக்கும் போது கண்ணே திறக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போய் தூங்கிடலாம் கூட நினச்சேன். ஆனால் கஷ்டப்பட்டு வெளியில் எழுந்து வந்தேன். வெளியே பார்த்ததும் வெளியில் உலகம் ரொம்ப அமைதியாக இருந்தது. காற்று கூட என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்ததுங்க. மனசே ரொம்ப லைட்டாக உணர்ந்தேன். ரொம்ப அமைதியாக அந்த சூழ்நிலை என்னோடய மனசை மாற்றுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுதாங்க இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல ப்ரேயர். நன்றி உணர்வோடு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆமாங்க, நன்றி உணர்வு உலகத்தில் இருக்க பவர்ஃபுல்லான விஷயங்க. உங்களுக்குள்ளே இருக்க பாதி விஷயம், பாதி பிரச்சனை இந்த நன்றி உணர்வு தீர்த்துடுவாங்க. பாதி கூட இல்லைங்க, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கூட நன்றி உணர்வு கொண்டு வராங்க. ஆமாங்க, அதுதாங்க நன்றி உணர்வு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஈர்க்கிறீங்க. ஆமாங்க, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆகுறீங்க. இந்த சீக்ரெட் தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை இல்லைங்க. மூணாவது உறவுகள் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டது தாங்க மாற்றம் வரணும். அவங்கள மாற்றணும்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஆமாங்க, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, கணவனுக்காக மனசார நன்றி சொல்லுங்க. உங்கள் குடும்பம் அழகாக மாறும். நீங்கள் எந்த எரிச்சலில் இருந்தாலும், மனக்கசப்பில் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த நன்றி உணர்வு மாற்றும். இந்த அதிகாலை நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. நாலாவது, ஆமாங்க, நண்பர்கள் வட்டாரத்தை வச்சு தான் நம்மளோட கேரக்டரை முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு கரெக்டான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு தேவையில்லாதவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கிடுவாங்க. இது தானாகவே நடக்கும். இந்த அதிசயம் தானாகவே நடக்கும். நீங்கள் அதை உணர்வீங்க. நீங்கள் அஞ்சாவது, உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வர தொடங்கும். இதெல்லாம் நீங்கள் அதிர்ஷ்டம் நினைப்பீங்க, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லைங்க. அது நீங்கள் பயன்படுத்துகிற நன்றி உணர்வு, நீங்கள் செய்கிற அந்த முயற்சி தாங்க. ஆறாவது, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் மனசார தேங்க்ஸ் சொல்லுங்கள். இன்னும் மேலும் மேலும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வேளை உணவு கிடைக்குதுன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். மூச்சு விடுறோம், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடச்சிருக்கு, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். இன்னும் நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க நன்றி சொல்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஏழாவது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம். எத்தனையோ பேர் இந்த ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். இன்னும் நிறைய இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை ஆகணும், அந்த வேலை முடியணும்னு நினச்சா அது முடிஞ்ச மாதிரி நினச்சி நன்றி சொல்லுங்கள். இது எனக்கு நடந்திருக்குங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா அது முடிஞ்ச மாதிரி மனசில் கற்பனை பண்ணி அதை பிரபஞ்சக்கிட்ட விட்டுட்டு நான் அதுக்காக நன்றி சொல்லுவேங்க. ஆமாங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வேலை செய்யுங்க. முதல்ல கஷ்டமாக தாங்க இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமாங்க, இதை நீங்கள் ஒரு 3 நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு காலையில் எழுந்து நன்றி சொல்லுங்கள், கிராட்டிடியூட் எழுதுங்க. இதுக்கான ஒரு சின்ன அஸ்திவாரத்தை போடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நன்றி சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் நினைக்காத, எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சில நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்க. மன அழுத்தம் குறையும், ஃபோக்கஸ் அதிகமாகும், மற்றவங்களோட நீங்கள் பார்க்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஆமாங்க,
இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. நான் என்னோடய வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தமும் காரணம், அதில் நான் போட்டிருக்க என்னோடய எஃபெக்டும் தாங்க காரணம். நான் எழுந்ததும் சும்மா ஏனோ தானோன்னு மற்ற வேலைலாம் செய்யலைங்க. நான் எனக்கான டைம் ஒதுக்கி ப்ரேயர், கிராட்டிடியூட், இன்னும் நிறைய விஷயம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்ததுங்க. ஆமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.